வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபாப் சிங்கர் டீம் வந்து NSIன்னு அவங்க டீம் பேர். அந்த டீம் வந்து நம்ம தளபதியோட சாங் வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. பேடாஸ் சாங்கு ரொம்ப வந்து ப்ரொனன்சியேஷன்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் மிஞ்சுனுக்கு காமிச்சு, ஏன்னா அவருக்கு வந்து தமிழ் லேர்ன் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு ரொம்ப அவர் சொல்லுவார். ப்ரொனன்சியேஷன்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு. அவங்களும் அந்தளவுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நானே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், எத்தனை தடவை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. நான் ஃபஸ்ட்டு வந்து கேபாப் சிங்கர்ஸ் வந்து தமிழ் சாங் பாடுறது ரொம்ப ரேர் தான், நம்ம பார்க்கவே முடியாது. அதுவும் இந்த பேண்ட்ஸ் எல்லாம் பாடுறது ரொம்பவே வந்து கொஞ்சம் தான். ஏன்னா அவங்க வந்து இந்தியா அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணும்போதே பாலிவுட்டுன்னு போய் ஹிந்தி சாங் தான் எடுப்பாங்க. ஆனால் இந்த டீம் எப்படி எடுத்திருந்தாங்க அப்படின்னா, நிறைய சாங் வந்து நிறைய கண்ட்ரியிலேருந்து அவங்க டுகெதராக வந்து ஒவ்வொரு கட்டாக பாடிட்டே வரும்போது இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ் சாங், அதுவும் நம்ம தளபதி சாங் பேடாஸ் சாங் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க லியோ மூவிலேருந்து. கண்டிப்பாக வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுன்னு பார்க்கும்போது நம்ம தமிழ் சாங்கை ஃபஸ்ட் டைமாக சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஹிந்தி சாங் தான் நம்ம சூஸ் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, ஏன்டா தமிழ் சாங்கை சூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, நம்ம எல்லாம் பார்த்த மூவியாக தெரியல. ஈவன் நம்ம சாங்கை சூஸ் பண்ணாலுமே கீழே பாலிவுட்னே போட்டுருவாங்க. நமக்கு வந்து அதுவே வந்து ஒரு ஏன்டா எப்படிலாம் சொல்கிறீங்க, நாங்களும் தமிழ் சாங்னு தனியாக இருக்குடா, ஏன்னா எங்களுக்கு ஒரு இதை கொடுங்க, அட்லீஸ்ட் சவுத் இந்தியானாலும் சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனால் நமக்கு வந்து இப்போ இவங்க பாடினது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து மிஞ்சுனுக்கு காமிச்சு அவரோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் டு த ரியாக்ஷன். Yeah, I will show one K-pop singer singing Tamil song. So just tell, after finishing it, just tell what's your opinion. Okay. Start. Leo. I watch it. Yes, we watched it together in this movie. Bersama dia. Minju, this is the clip. We have watched it together this movie, right? Yes. ஆக்சுவலி நாங்கள் வந்து கொரியாவில் இருக்கும்போது நெட்ஃப்ளிக்ஸில் இந்த மூவி அவைலபிள் இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் வந்து ஃபேமிலியாக இந்த மூவியை உட்காந்து பார்த்தோம். கீழே வந்து சப்டைட்டில் கொரியனில் வரவும் அவங்க மம்மி டேடி எல்லாருமே கூட பார்த்தாங்க. ரொம்ப இவருக்கு பிடிச்ச மூவியும் கூட, அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். யூடியூப்பில் வந்து 1-2 மூவி நான் அந்த தனுஷ் மூவியெல்லாம் காமிச்சிருப்பேன். பட் வந்து விஜய் மூவி வந்து சப்டைட்டில்ஸ் இல்லை, பட் அது ஒன்று தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருந்தது கொரியன் சப்டைட்டிலோட. ஸோ அவர் பார்த்தப்போ வந்து அடிக்கடி அந்த மூவியை பற்றி கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அந்த மூவிலேருந்து இப்போ பாட்டு வரவும் இவர் கண்டுபிடிச்சிட்டாரு நான் அந்த மூவி சாங் தான் அப்படின்னு. அவர்கிட்ட கேட்போம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. மிஞ்சுன், let's share with them how you feel like that K-pop singer singing Tamil song. You know that Tamil pronunciation is lomba custom. So it's very difficult, and they sing like Tamil people. I don't even know that how they can do this. But Yes, it's really hard even for a song, it's really hard for us as a normal people. Even we sing like whatever we are hearing, even we don't understand the lyrics, how we feel like whatever we are hearing we will sing, like that we are singing. But actually their pronunciation is very good. I don't know how much time they have practiced it. Just to share about how you are thinking about their effort and they practice so much. What you are thinking about them as a Korean? Actually, as a Korean, we don't have much pronunciation like Tamil. Tamil has so much pronunciation, right? Yeah. But we only have very limited pronunciation only. But I think they did practice for 100 times, 200 times, and did so much effort so they could pronunciate even it's not in Korean. You know, that kind of pronunciation is not actually in Korean. They just listen and, you know, repeat. That's why they could pronunciate that kind of difficult Tamil pronunciations. I think it's very, they did so much effort, and I think they practice so well.
ஓகே. எஸ், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொரியனில் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ப்ரொனன்சியேஷன்லாம் கிடையாதாம்மா. ஏன்னா அவங்க வந்து நாக்க சொல்லட்டுற மாதிரி பேசுகிற அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அங்கே கிடையாது. ஸோ வந்து ஈஸியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவர் வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணும்போது வாயில் நிறைய வார்த்தைகள் வரவே வராது. நானே ஒரு 10 to 20 டைம்ஸ் இவருக்கு சொல்லி கொடுப்பேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து ஒரு 100-200 தடவையாவது அவங்க கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்களால இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இந்த ப்ரொனன்சியேஷனை பாட முடியுது. ஏன்னா இந்த சாங் அவரும் கேட்டிருக்காரு. நாங்கள் மூவி பார்த்ததுலேருந்து அடிக்கடி வீட்லேயும் இந்த சாங் ஓடும். எங்கள் அக்கா பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இந்த சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் குத்து சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் அதிகமாக ஓடும். ஸோ நிறைய தடவை கேட்டிருக்காரு. இந்த ப்ரொனன்சியேஷன் இவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க பண்ணுறதுக்கு வந்து அவங்க அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ டு யூ நோ விச் கேபாப் குரூப் sang this song? NSINE. So what do you think about this group? Do you know this group before? Of course I didn't know. How can I know? சேம் டு மீ. ஈவன் எனக்கும் தெரியாது இந்த கேபாப் குரூப் வந்து இருக்குது. எனக்கு நிறைய குரூப் வந்து நேம்னாலும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த குரூப் எனக்கு தெரியவே இல்லை. பட் அவங்க தமிழ் சாங்கை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு தமிழ் சாங்கை சூஸ் பண்ணோடனே அப்படியே ஒரு கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. அதான் அவங்க சிங் பண்ணதை கேட்டதே அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டு அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் வந்து இவங்க பாடினது பிடிச்சிருந்துச்சி, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.